45 லட்சம் கன அடி மண் திருட்டு சிக்கிய வேலு வெளியான வீடியோ ஆதாரம். திருவண்ணாமலை மாவட்டம் மலம்பம்பாடி ஏரியில் 8 கோடி ரூபாய் அளவில் மண் திருட்டில் ஈடுபட்டு ஊழல் செய்து தன் குடும்ப நிலத்தில் அந்த மண்ணை கொட்டி நிலத்தை சமப்படுத்தி திமுக இளைஞரணி மாநாடு நடத்திய முன்னாள் அமைச்சர் வேலு அவர் மகன் குமரன் மற்றும் அதிகாரிகள் மீது லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கத்தில் அறப்போர் இயக்கம் புகார் அளித்துள்ளது. உடனடியாக FIR பதிவு செய்து நேர்மையான விசாரணை நடத்த கோரி புகார் மற்றும் ஆதார ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு இயக்கத்திற்கு அறப்போர் இயக்கம் அனுப்பியிருக்கிறது. 2025 டிசம்பர் 14 அன்று திருவண்ணாமலை மாவட்டம் மலம்பம்பாடி கிராமத்தில் உள்ள கலைஞர் திடல் நிலத்தில் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தவர் திமுக வடக்கு மண்டல பொறுப்பாளரான முன்னாள் அமைச்சர் வேலு. இந்த மாநாடு நடந்த 124 ஏக்கர் பரப்பளவு உள்ள கலைஞர் திடல் முன்னாள் அமைச்சர் வேலு மகன் குமாரனின் அருணை ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. இம்மாநாட்டிற்கான நிலத்தை சமன்படுத்துவதற்காக அருகில் உள்ள மலம்பம்பாடி ஏரியில் இருந்து சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் 10 முதல் 23 அடி ஆழத்திற்கு மண்ணை சட்டவிரோதமாக தோண்டி எடுத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் வேலு மற்றும் அவரது மகன். இது நவம்பர் மற்றும் டிசம்பர் 2025 காலகட்டத்தில் நடந்துள்ளது. தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959 படி பொது பயன்பாட்டிற்காக ஏரிகளில் மண் எடுக்க 1 மீட்டருக்கு மேல் அனுமதி அளிக்க சட்டத்தில் இடமில்லை. ஆனால் இங்கு முன்னாள் அமைச்சரின் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டவிரோதமாக 3 முதல் 7 மீட்டர் ஆழம் வரை ஏரிகளில் மண் அள்ளப்பட்டு தற்போதைய அமைச்சரின் மகனின் நிலம் சமன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு 8 கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பும் விவசாயத்திற்கு பாதிப்பும் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கம் இந்த ஏரியை நேரடியாக ஆய்வு செய்து ஏற்பட்டுள்ள இழப்பை ஆவணம் செய்துள்ளது. கிட்டத்தட்ட 45 லட்சம் கன அடி மண் திருடப்பட்டு கிட்டத்தட்ட ரூபாய் 8 கோடிக்கும் மேல் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மாநாட்டிற்கு வரும் கூட்டத்திற்கு ஏதுவாக மலம்பம்பாடி ஏரியின் கரை மீது அணுகுசாலை அகலமாக பெரிய அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் வேலுவின் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தின் வாயில் வரை நெடுஞ்சாலைத்துறை மூலம் சட்டவிரோதமாக அணுகுசாலை அமைக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு பாசன குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சட்டம் 2007க்கு முற்றிலும் எதிரான குற்றச்செயலாகும். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் புகாரளித்தும் பயனில்லை. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதைக் கண்டு அதிகாரிகளிடம் உழவர் உரிமை இயக்கம் நவம்பர் 25, 2005 புகார் அளித்தது. ஆனால் ஆட்சியர், தாசில்தார், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்போதைய அமைச்சர் வேலு மற்றும் அவரது மகன் சட்டவிரோதமாக மண் திருடுவதற்கும் அவர்கள் சொத்து சேர்ப்பதற்கும் வழிவகை செய்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது அறப்போர் இயக்கம் சில கோரிக்கை விடுத்துள்ளது. அதில் அமைச்சர் வேலு, குமரன் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு சட்டம், பாரதிய நியாய சன்ஹிதா, கனிம வளங்கள் பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் மற்றும் சம்பந்தப்பட்ட மற்ற சட்டங்களின் கீழ் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். நியாயமான விசாரணை நடத்தி மண் திருடிய அனைவருக்கும் ஊழல் செய்ததற்கான லஞ்ச ஒழிப்புத்துறை தண்டனை பெற்றுத்தர வேண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது அறப்போர் இயக்கம்.